உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பார்வதி, பத்மா, என்னக்கா? என்ன இங்க கண்ணாடி உடைஞ்சிருக்கு? எதையாவது கீழே போட்டுட்டீங்களா? யார் காலையாவது குத்திட போதுமா? சுத்தம் பண்ணுங்க. ஐயோ, அத்தை, இந்தாங்க, கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். இந்தாம்மா. மாயா, மாயா, மாயா எங்க? என்னாச்சு? எங்க அவ? என்னாச்சு அத்தை? ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறாங்க? ஏன் யாருமே எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? மாயா எங்கன்னு தானே கேட்டேன். டே கதிரு, மாயா மேல இருக்காளா? இவங்களை கேட்டா எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எங்க இருக்கா மாயா? மாயா இங்க இல்ல அத்த. இல்லையா? வெளியே போயிருக்காளா? வெளியே அனுப்பிட்டா. என்னடா சொல்ற? வெளியே அனுப்புனாங்களா? யார் அனுப்புனாங்க? சொல்லுடா, கேக்குறேன்ல. மாயா எங்க? அவளுக்கு என்ன ஆச்சு? அவளை அடிச்சு வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க அத்த. அடிச்சாங்களா? யார் அடிச்சாங்க? சொல்லு கதிரு, யார் அவளை அடிச்சது? பத்மா, நீயா? நீயா அவளை அடிச்ச? ஐயோ, நான்லாம் இல்ல. நீ அத்த தனாதான் அடிச்சா. தனாவா? அவதான் அடிச்சிட்டா அத்த. தனா, தனா, தனா. மா, என்னம்மா? மாயா வடிச்சியா? கேக்குறேன்ல, சொல்லுதனா. மாயா வடிச்சியா? எப்பவும் உங்களுக்கு அவளை பத்தி தான் கவலைமா. அவளுக்கு என்ன ஆனா உங்களுக்கு என்ன? நான் உங்க பொண்ணா இல்ல அவ உங்க பொண்ணா? கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. மாயாவ அடிச்சியா? சொல்லுதனா. ஆமா, நான் தான் அடிச்சு வெளியே விரட்டினேன். அதுக்கு என்ன இப்போ? ஐயோ அண்ணா! ஜானகி, ஐயோ அண்ணி, அடிக்காத அவள. ஏண்டி அப்படி பண்ண? ஏன் பண்ண? ஜானகி, அவளுக்காக என்னைய அடிக்கிறீங்கல்ல? உனக்கு என்ன விட உன் தங்கச்சி பொண்ணுதான் பெருசா போயிட்டாலம்மா. பேசாத நீ. யார கேட்டு அவளை வெளியே அனுப்புன? இது என் அப்பா வீடு. நான் யார கேட்கணும்? உனக்கு அப்பா வாங்கறதுக்கு முன்னாடியே அவரு எனக்கு புருஷன்டி. நான் சொன்ன வார்த்தைக்காக அந்த மனுஷன் பாவம் மாயா இங்க இருக்கிறதுக்கு சம்மதிச்சாரு. நீ எப்படி அவளை வெளியே அனுப்பலாம்? அந்த அளவுக்கு அவ உனக்கு முக்கியமா போயிட்டாளா? என் வாழ்க்கைய கெடுத்தவ அவ. இப்ப கூட ஒரு போட்டோவை அனுப்பி என்ன ஆழ வைக்க பாக்குறா. சாடிஸ்ட் அவ. என்ன பைத்தியம் வேற சொல்றான். அவ சொன்னதுல தப்பே இல்ல. நீ பைத்தியம் தாண்டி. ஐயோ, உன்னை சுத்தி இங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்காம நீ இருக்க. என்னடி சொன்ன?
அவ உன்னை அழ வைக்க பாக்குறாளா? அவளால தாண்டி நீ முழுசா இங்க நின்னுட்டு இருக்க. அவளாலதான் என் லைஃபே போச்சு. இந்த கதிர் எனக்கு தாலி கட்ட வச்சா. வாய் மூடு. கதிரை பத்தியும் மாயாவை பத்தியும் ஏதாவது பேசுன அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். நீ பெத்த பொண்ணுனா என்ன விட அவதான் உனக்கு பெருசுல. அப்படி அந்த மகாராணி என்ன பண்ணிட்டா? அவளால நீங்க யாருமே சந்தோஷமா இல்ல. என் லைஃப் போச்சு, சீனு மாமா லைஃப் போச்சு. அப்பாவும் உன்கிட்ட பேசுறது இல்ல. இது எல்லாமே எல்லாமே அவளாலதான். அவள அக்காவா நினைச்சதுக்கு எனக்கு துரோகம் பண்ணவ. பாசம் வைக்கிற மாதிரி பேசி பேசி என்ன நல்லா ஏமாத்திட்டான். இப்போ நான் உயிரோடவே இருக்க கூடாதுன்னு நினைக்கிறான். வாய மூடு. யாரடி யாரடி நீ உயிரோட இருக்க கூடாதுன்னு நினைச்சா? என் வயித்துல பொறக்கலனாலும் அவளும் என் பொண்ணு தாண்டி. இந்த குடும்பத்துக்காக உனக்காக அவ என்னெல்லாம் பண்ணிருக்கான்னு தெரியுமா? அததான் நானும் கேக்குறேன். அப்படி என்ன பண்ணிட்டா அவ? போதும், நிறுத்துடா. போதும், நீ வா என் கூட வா. வா வா. என்னம்மா, அவ ஏதோ நல்லது பண்ணிட்டான்னு சொல்லி இப்போ கதவை பூட்டுற? சொல்லு, அப்படி என்ன அவ நல்லது பண்ணிட்டா? உன் வாழ்க்கை போச்சுன்னு புலம்புறியே. உன் வாழ்க்கை நல்லாதான் இருக்கு, அது உனக்கு தெரியல. உனக்கு நல்ல வாழ்க்கைய அவ கொடுத்திருக்கா. நீ இன்னைக்கு உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே அவதான். சும்மா அதையே சொல்லிட்டு இருக்காத. அவ அப்படி என்ன பண்ண எனக்கு? அவ உனக்காக மட்டும் தாண்டி எல்லாமே பண்ணிருக்கா. அந்த மிருகத்துக்கிட்ட இருந்து உன் வாழ்க்கைய காப்பாத்திருக்கா. என்ன பாக்குற? அந்த கார்த்திக்க தான் சொல்றேன். அவன் எவ்வளவு மோசமான பொறுக்கின்னு உனக்கு தெரியுமா? பல பொண்ணுங்களோட வாழ்க்கைய அவன் ஏமாத்திருக்காண்டி. இதே கதையதான் அந்த கதிரும் மாயாவும் சொன்னாங்க. உன்னையும் அப்படி சொல்லி நம்ப வச்சிருக்காங்க. அதெல்லாம் பொய்யுமா? இல்லதானா? எல்லாமே உண்மைதான், எதுவுமே பொய் இல்ல. கதிர் அன்னைக்கு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தால, அந்த பொண்ண கார்த்திக் ஏமாத்திருக்கான். அது மட்டும் இல்ல, இன்னொரு பொண்ண கல்யாணமே பண்ணிருக்கான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.